ஹலோ அண்ணா. ஆ சொல்லுடா தம்பி. எங்கண்ணா இருக்கீங்க? நான் ஒரு வேலையாக வெளியே வந்திருக்கேன்டா தம்பி. நான் உங்கள் வீட்டு வாசலில் தானே நிற்கிறேன். இல்லைடா தம்பி, நான் வந்துடுவேன்டா, ஒரு அரை மணி நேரம் ஆகும். சரி ஓகேண்ணா, பார்த்து வாங்கண்ணா. சரி நான் வந்துடுறேன்ப்பா. காசெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். செக் பண்ணிக்கப்பா. இருக்குண்ணா. நான் அந்த கிரவுண்டான வெயிட் பண்ணுறேண்ணா. ஓகேண்ணா. அண்ணா சொல்றா தம்பி. என்னடா பொருள் வேணும்ண்ணா. பொருளா? இப்பயாச்சும் காசு கொண்டு வந்திருக்கியா இல்லையா? காசு இல்லைண்ணா. இந்த பாருடா தம்பி, மறுபடியும் சொல்கிறேன், காசு இருந்தால் தான் பொருள். நான் ஒரு வாட்டி கொடுங்கண்ணா. போடா, காசை ரெடி பண்ணுறத பாரு. நான் காசு ரெடி பண்ணி கொடுத்துட்றேண்ணா. டேய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? ஏதோ தெரிஞ்ச பையனாச்சேன்னு பார்க்குறேன். காசு இருந்தால் தான் பொருள். ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். நான் ஒரு வாட்டி கொடுங்கண்ணா, காசு கொடுத்துட்றேண்ணா. சரி நீ ஒன்று பண்ணு, நான் இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டுருக்கேன். காசோடு வந்தால் பொருள். சரியா? போ, இப்போ இங்கே நிற்காத, போ. ஹலோ மச்சான். மச்சான் காசு வேணும்டா. ஹலோ தம்பி, காசு இருக்கா? யாரண்ணா நீங்கள்? காசு இருந்தால் தாடா, நான் கொடுத்துட்றேன். காசுலாம் இல்லைண்ணா. என்ன பார்த்தேன்டா. மேலேருந்து கேடுண்ணா. முதல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா காசு. பாக்கெட்லலாம் கை வைக்காதீங்கண்ணா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாக்கெட்டில் கை வைக்கிறீங்க. கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் அந்த காசை கொடுத்துருங்கண்ணா. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுண்ணா அது. எங்கள் அம்மாவுக்கு கல்யாண நாள் வருதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சேர்த்த காசுண்ணா அது. அவங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சேர்த்த காசுண்ணா அது. அந்த காசை இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களேண்ணா. அண்ணா காசு கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, கெஞ்சி கேட்குறேண்ணா உங்களை. நான் ப்ளீஸ்ண்ணா. ஊனமாக இருக்கா, நானே கஷ்டப்பட்டு காசு சேர்க்கணுன்ட்டு இருக்கேன். நல்லா இருக்க உங்களுக்கு என்னென்ன கேடு? அடுத்தவங்க காசை இப்படி அடித்து பிடுங்கி சாப்பிட்றீங்களே. திருட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நான் அந்த காசை கொடுத்துருங்கண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேண்ணா உங்களை. நான் கொடுத்துருங்கண்ணா. நான் கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேண்ணா. நல்லா இருக்க உங்களுக்கு என்னென்ன கேடு? அடுத்தவங்க காசை இப்படி அடித்து பிடுங்கி சாப்பிட்றீங்களே. திருட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நான் பாஸ் ஆகிட்டேன்ப்பா. சந்தோஷம்ப்பா. கிளாஸ்லேயே தான்ப்பா ஃபஸ்ட் மார்க்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ எனக்கு விஸ்காம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. சரிப்பா. நான் எடுத்துக்கிற மார்க்கு விஸ்காம் கிடச்சிரும்ப்பா. எனக்கு என்ன கொஞ்சம் காசு இல்லை பண்ண வேண்டியதாக இருக்கும்ப்பா.
நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த படிப்புலாம் சரியாக வராதுப்பா. அப்போ நான் வேணால் பார்ட் டைம் ஜாப் பண்ணி பார்த்துக்குறேன்ப்பா. இல்லைப்பா, இதெல்லாம் சரி வராது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்ஸாக பார்த்து இது பண்ணிக்கோ. நல்லா படி. சின்ன வயசுலேருந்து தான் பாருப்பா ஆசை விஸ்காம் படிக்கணும்னு. புரிஞ்சுக்கோ. சீக்கிரமாக வேலைக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோ. நல்லா சம்பாதிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுவே போதும். நம்மள மாதிரி ஆளுங்க ஆசைப்படுறது எல்லாமே நடந்துடாதுப்பா. சரிப்பா. ஐடி கார்டு எங்கம்மா? சாரி சார், மறந்துட்டேன். ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா மட்டும் பத்தாது, ஐடி கார்டை போட்டுன்னு வரணும். என்ன சார்? நீயா? காட்டு, என்னத்தை பண்ணி வச்சுருக்க போகிற? என்னடா ப்ராஜெக்ட் இதெல்லாம்? ப்ராஜெக்ட் இவ்வளோ ஒழுங்காக பண்ண தெரியல. பொம்பளை பசங்க அழகாக பண்ணிட்டு வராங்க. வாழ்க்கையே பிடிக்கும். முதல்ல வெளியே போடா. இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். சொல்லு மாமே கேலி, என்னடா கேம்பஸ்குள்ள தம்ம பிடிக்கிற? டிபார்ட்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்தேன் ப்ரோ. நீ அனுவோட ஆள் தானே? உனக்கு எப்படி தெரியும்? அவ இப்போதான் பாய் பெஸ்டி கூட பண்ணு தின்னுகிட்டு இருந்தா. அவனை தான் ப்ரோ இவ்வளோ நாளாக தேடி இருக்கேன். இப்போ சீக்கிரம் போ ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் யூ. கிறுக்கு பய, அவ பாய் பெஸ்டியே நான் தான்டா. கேலி காசு கிடைச்சிருச்சு பாவே. யாரு இவன் தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கான்? ஃபீலிங்ல இருப்பானோ? நோ ஸ்மோக்கிங். என்ன ப்ரோ சோகமா உட்காந்துருக்கேன்? வாழ்க்கையே பிடிக்க மாட்டேங்குது ப்ரோ. வாழ்க்கையேவா? ஓ, நீ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சரிங்க பாரு ப்ரோ, மற்றவங்க மாதிரி அட்வைஸ் பண்ணி தாலி இருக்க நான் விரும்பல. உனக்கு ஒரு விஷயத்த தரேன், சந்தோஷம். உனக்கு சந்தோஷம் வேணும்ல, எடுத்துக்கோ ப்ரோ. அப்போ யோசிக்காத. ஏவாள் கையில் கிடைச்ச விஷப்பழத்துக்கும் நியூட்டன் தலையில் விழுந்த ஆப்பிள் கையில் இது கிடைச்சிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எடுத்துக்கோ, சந்தோஷத்துக்காக தான். தயங்காத. இந்த உலகத்துல மனுஷன் படைச்சது தான் சரி தப்பு சட்டம் எல்லாமே. கமான் ப்ரோ, கமான் கமான். ஏன் ப்ரோ தயங்குற? சீக்கிரம். அப்படித்தான் இரு, நான் பார்த்து வைக்கிறேன். பார்த்து பார்த்து திருப்பி. நல்லா இருக்கா? கடவுள் படைச்ச நரகத்துல இது மனுஷன் படைச்ச சொர்க்கம். என்ஜாய் பண்ணணும் ப்ரோ லைஃபை. உலகத்துல சரி தப்புன்னா எதுவுமே இல்லை. உனக்கு பிடிச்சது நோ ஸ்மோக்கிங்.
டேய் மச்சான், என்னடா கத்தினுக்கிறா? டேய் என்னடா பத்துனுக்கிறா? இந்த வாரம் இரு. இன்னொரு பொண்ணு விட்டு போயிடுச்சா? என்னதான் ஒருத்தி கழட்டி விட்டு போயிட்டா. ஒன்றுமாடா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாளுங்க, கண்டுக்காம கைட்டு விட்டு போயிடுவாளுங்க. 100 வருஷம் ஒன்றா வாழலன்னு சொன்னாலடா, இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டாலடா. நான் இங்கே பேசினேங்கிறேன், நீ அங்கனடா டம் வச்சுனுக்கிற? டேய் சிவா மச்சான் பாருடா, எழுந்துடுறா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அவனை? டேய் உனக்கு போதை அடிச்சுனா ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாதா? மாலை போடா நாயே. மச்சான் டேய் எழுந்துடுறா, ஹாஸ்பிட்டல் போலாம்டா மச்சான். ஒன்னாவாதுடா, உனக்கு நான் இருக்கேன்டா உன் கூட மச்சான். டேய் வாடா. டேய் போறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறேன்டா, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டை விட உனக்கு போதை வேணா பெருசா இருக்கலாம் மாவனா. நாளைக்கு அங்கே தேடி ஒரு நாள் வருவாடா, ஆனா நாளைக்கு நாங்க இருக்க மாட்டோம்டா. கடந்து சாவடா நாயே. மச்சான் நீ வாடா, அவனா ஒரு ஆளே இல்லடா. என்னாச்சுங்க? அப்பாவுக்கு உடம்பு முடியலண்ணா, காலிலேருந்து ஃபோன் போட்டேண்ணா, நீ தானா எடுக்கலை. அஜயனா தானா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்பாவால் இனிமேல் நடக்க முடியாதாண்ணா. சாரிண்ணா. என்னை மன்னிச்சிடுங்க. அன்றைக்கி ஏதோ போதில் இருந்ததுனால உங்கள் கையில் இருந்த காசை நான் பிடிக்கிட்டு போயிட்டேன். உங்கள் மூஞ்சில் முழுக்க கூட எனக்கு இப்போது தைரியம் இல்லை. ஆனால் என்னால் ஒன்று பண்ண முடியும். எனக்கும் அம்மா இல்லை. நான் காசு சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது என் முதல் மாத சம்பளத்தில் வாங்கினது. நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ. ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க.